ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சிவா ஃப்ரேம்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிவகங்கையை தான் கவர் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து இங்கேக்கு ஒரு 51 கிலோமீட்டர் வெப்சைட்டில் உங்களுக்கு காட்டும். ஆனால் நீங்கள் ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 56 to 58 கிலோமீட்டர் கிட்ட வரும். அண்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட், அதுவும் இல்லாமல் ஒரு டிவோஷனலாக ஒரு கோயில் இருக்கிற இடமுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மலையில் நீங்கள் கீழே மேலே போகிறதுக்கு 6 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் ஆகும். அண்ட் இந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் 5 கோயிலை பார்க்க முடியும். அந்த 5 கோயிலையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்டு இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லொக்கேஷன்ஸும் கவர் பண்ணியிருக்கோம், ஸ்பாட்டும் இருக்குது. அதையும் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ட்ரெக்கிங் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் தான் தெரியும். இங்கே தான் சோறு போட்டாங்கப்பா. ஆமாம், கொஞ்சம் நூடுல்ஸ் நம்ம சோறு போட்டாங்க. சோறு டைமுக்கு வந்துடுவோம். ஆமாம், வந்துடுவோம். நம்ம கரெக்டாக வந்துடுவோம். என்னடா இந்த வாட்டி ஏறும்போதும் கால் நோவுது. விநாயகர் கும்பிட்டு ட்ரெக்கிங் ஆரம்பிக்கும். பிகினிங்கா? ஆமாம், விநாயகர் தான் எல்லாத்துக்கும் முன்னாடி. அவர் தான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருப்பார். எல்லாத்துலேயும் பாரு, விநாயகரை கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிக்குவாங்க. பிள்ளையார் சொல்லின்னு வாங்க, கேள்விப்பட்டுக்கிறியா? அதுதான் போனி மாதிரி ட்ரெக்கிங் ஆரம்பிச்சோன்னு மொதல் வர கோயில் கங்காதரேஸ்வர சுவாமி சன்னிதி. கொடுங்க அட்ரஸ் பார்த்தியா? 500 மீட்டர் நீங்கள் மலையை ஏறி வந்தீங்கன்னாக்கா இந்த கோயிலை பார்க்கலாம். இதுதான் இந்த மலையில் மொதல் கோயில். அண்ட் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு தான் திறக்கும், அதனால் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம இந்த கோயிலை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். மேலே போயிட்டு வந்ததுக்கப்புறம் கவர் பண்ணதுனால அந்த வீடியோவை நான் லாஸ்ட்டில் போகிறேன், அதையும் பாருங்கள். ஒரு மலை முடிஞ்சிச்சா? இது ஒரு மலை போய் சொல்கிறான், நம்பாதீங்க. இன்னொரு இன்னும் மலையே ஆரம்பிக்கல. 6 கிலோமீட்டரா ட்ரெக்கிங்கு? ஆமாப்பா, முடிஞ்சு நினச்சி பார்த்தாலும் முடியும். இப்போ தான் என்ட்ரி லெவலில் முடிச்சுக்கிறோம். இங்கேருந்து பார்க்குறது சிட்டி நல்லா தெரியும். போவோமா? படியே இல்லை, இதை பிடிச்சி இப்படி தான் ஏறணும். இதான் செதுக்கி வச்சுக்கிறாங்களா? இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் படிங்களை செதுக்கி வச்சுருக்காங்க. ப்ராப்பரான படிங்க இல்லை. இந்த மலையை ஏறும்போது நீங்கள் போனீங்கன்னாக்கா நிறைய இடத்துல இந்த மாதிரி படிங்க இருக்காது. இந்த மாதிரி மலைங்களை தான் செதுக்கி வச்சுருப்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க, இல்லைனா ஸ்லிப் ஆச்சுன்னா அடிபடுற வாய்ப்பு இருக்குது.
ஜல்தி ஏறணும். அப்போ தான் அந்த மேக கூட்டத்துக்கு நடுவில் ஒரு சிங்கங்கள் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைடா என்னக்கு இது கீழே பாரு தெரிதா இந்த ஃபாகெல்லாம் கீழே இருக்கிறது. இப்போ தான் சொன்னேன் பாருங்கள், அந்த மாதிரி நிறைய இடத்துல படிங்களே இருக்காது, வெறும் மலைக்கல் தான் இருக்கும். ஆனால் இந்த ட்ரெக்கிங் பண்ணி போகிற எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணதே இது தான். நாங்கள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னாக்கா சிவகங்கையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அப்போது வீடியோ கவர் பண்ணதுனால நான் இப்போ வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். இந்த மொத்த வீடியோவும் பாருங்கள், எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் ட்ரெக்கிங் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இது 6 கிலோமீட்டர் ட்ரெக்கிங்கு, அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் மலை ஏறுற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ட்ரெக்கிங்னு சொல்லுவேன் என்ன கேட்டிங்கன்னா பிகினர்ஸ்க்கு. செம்மையாக தருது. அந்த மலை டாப்பில் தான் போக போகிறோம். ஃபுல்லாக பனி மூடிட்டுருக்கு. நம்மளுக்கு லக்கு இருந்துச்சுனாக்கா நம்ம போகும்போது அதே மாதிரி பனி இருந்தாக்கா மேகத்துக்கு மேலே நம்ம இருக்க மாதிரி ஒரு வியூ பார்க்கலாம். ஃபுல்லாக போய்ட்டு கீழே எங்கேயுமே இல்லை. ஆனால் அந்த மலையை மட்டும் கவர் பண்ணியிருக்கு. போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். மக்களே, கீழே வந்து வந்தோன்னாக்கா இது 2வது கோயில், மலைய வீரபத்ரேஸ்வர சுவாமி. இந்த வாட்டி லைட் இல்லை. व्हिडिओ कॉल वाटतंय. நீ போ, அதுக்கப்புறம் நான் படிக்கிறேன். நான் போனேன். एकदम खाली डाउन जरा चालू. हर हर महादेव. ஃபோன் பார்த்து இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா உலக்கல் தீர்த்தம், அதாவது கல்லுக்குள்ளே இருக்கிற தீர்த்தம் அப்படின்னு. இந்த இடத்துல ஒரே ஒரு கை உள்ளே விடுற மாதிரி இடம் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல புண்ணியம் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் தண்ணி கிடைக்கும், பாவம் பண்ணவங்களுக்கு தண்ணி கிடைக்காதுன்ற ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்துக்கு நிறைய பேர் இதை விசிட் பண்ணாமலே கோயிலுக்கு வெளியே வந்துட்டு அப்படியே போயிடுறவங்க. இந்த மலையை சுற்றி எங்கேயுமே தண்ணி இல்லை. ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னாக்கா தரையில் இருக்கிற பாறைங்களெல்லாம் நீங்கள் தண்ணியை பார்க்க முடியும். அண்ட் இது உள்ள கொஞ்சம் ஸ்லிப் ஆகும், அதனால் கொஞ்சம் உஷாராகவே வாங்க இந்த கோயிலுக்குள்ளே வரும்போது. அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு கோயிலை கவர் பண்ணியிருப்போம். அந்த கோயிலோட முக்காபாகம் தண்ணியில் மூழ்கி இருக்கும். சுற்றி எங்கேயுமே தண்ணி இருக்காது. ஆனால் அந்த கோயில் உள்ள மட்டும் முக்காபாகம் எப்பயுமே தண்ணியில் மூழ்கி இருக்கும். அதோட கருவறையை பார்க்காத அளவுக்கு தண்ணியில் எப்பயுமே மூழ்கி இருக்கும் அது.
இங்கே பாரு கோயில் கெடுக்கிறதுக்கு அங்கங்கே காயின் அடிச்சு வச்சுருக்காங்க. உங்களுக்கு தட்சணை கொடுக்கணும் இருந்தால் அது கோயிலோட அர்ச்சனை தட்டில் போடுங்க, அப்படி இல்லைன்னா உண்டியலில் போடுங்க. இப்படி செவுத்தில் அடிக்காதீங்க. இப்படி செவுத்தில் அடிச்சிங்கனாக்கா அது கோயிலோட அழகையே கெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கோயிலோட பேர் கும்பவதி தீர்த்தா. இது ஒரு குகை கோயில். அதுவும் இல்லாமல் இந்த கோயிலோட முக்காபாகம் தண்ணியில் மூழ்கி இருக்கும். நம்ம கொஞ்சோண்டு தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுலேருந்து பார்த்தா கூட உள்ளே இருக்கிற கருவறை தெரியாது, ஏன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். நான் இது 2வது வாட்டி வரேன். போன வாட்டி வந்தப்பவும் சரி, இந்த வாட்டியும் சரி, இதோட தண்ணி கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஆனால் இந்த மலையை சுற்றி எங்கேயுமே தண்ணியை நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் இதில் இருக்கிற தண்ணி எங்கேருந்து வருதுன்னு தெரியல. இதோட தண்ணியும் இது வரைக்கும் குறைஞ்சதில்லை. இந்த மலையில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 4வது கோயில் இது. அண்ட் இந்த கோயிலை ரீச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ட்ரெக்கிங்கே முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அதுதான் இல்லை. இந்த ட்ரெக்கிங்கோட பாதி டிஸ்டன்ஸாக தான் நீங்கள் கடந்திருக்கீங்க இந்த கோயிலை ரீச் பண்ணும்போது. இது வரைக்கும் இருந்து ட்ரெக்கிங் கிடையாது. இதுதான் ஆக்சுவல் ட்ரெக்கிங். செங்குத்தான மலை. இப்போ தான் ஃபுல் எனர்ஜி வேணும். இது வரைக்கும் போட்ட எனர்ஜியெல்லாம் சும்மா இதுக்கப்புறம் போடுறது தான் ஆக்சுவலாக போகணும். இவ்வளோ மேலே வந்து ஆக்சிஜன் அங்கே பார்த்தியா, அதுக்குள்ளேயே வழிப்பறி ஆரம்பிச்சு வச்சுங்க. காலங்காலத்தில் நம்மளுக்கு முன்னாடி டியூட்டிக்கு வந்துட்டுக்குதுங்க. यहाँ पे बंदों को तो बोलना पड़ेगा फिर क्या? वो बंदर बहुत है ऊपर, वो बैग भी संभाल लेना पड़ेगा। वहाँ पे आगे थे 4-5 लोग गए हैं, ठीक है, उन्होंने ही तो कॉल किया सर। இந்த குரங்குங்க பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாட்டுனுக்குது. ஆனால் இங்கே இருக்கிற எல்லா குரங்களும் இதே மாதிரி இருக்காது. ஏதாவது வெளியே வச்சு தூக்கின்னு ஓடிடும். ஸோ அதனால் நீங்கள் எது எடுத்துகிட்டு போனாலும் பேக்கில் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபோன் எல்லாத்தையும் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. மேலே போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது. உங்களுக்கு நிறைய இடத்துல தண்ணி கிடைக்கும். ஸோ அதனால் தண்ணியை பற்றின வரிக்கு வேண்டாம். ஆனால் அது எது எடுத்துன்னு போனாலும் கொஞ்சம் சேஃப்டியாக எடுத்துன்னு போங்க.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் டாப்புக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மேலே போக வேண்டியது இருக்குது. இந்த படியெல்லாம் பார்த்திங்கனாக்கா செதுக்கி இருக்கிற படி தான், அதனால் கொஞ்சம் ஸ்லிப்பாக வர சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் மேலே போனீங்கன்னாக்கா அங்கே எந்த டர்னிங்கில் பாருங்கள், ஒருத்தர் மேலே போனதுக்கப்புறம் தான் இன்னொருத்தர் கீழேருந்து மேலே போக முடியும். ஸோ அதனால் ஒருத்தர் மாற்றி தான் ஒருத்தர் போக வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போங்க. அதுவும் இல்லாமல் இந்த படிங்கெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் ஸ்லிப்பாக வர சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் உஷாராகவே போகணும் இங்கெல்லாம். நீ போ, பேக்லேருந்து என்னடா ஃபோக்கஸ் ಅದು ವಯಸ್ಸಾದ್ಮೇಲಿಂದ ನಾವು ಹೆಂಗಿದ್ದಾಗಿಂದ கமா தவழ்ந்து நாதி மேலே போயிடு. கமான் கமான் போனோம். மாமா உனக்கு பவர் வேணுமா? பக்கத்தில் 2 லைன் போகுது பாரு. ಓಕೆ ಓಕೆ 2 லைன் மேலே பாரு. எங்க ಹೋಗ್ತಾರೆ ஓ ನಡೀರಿ. அதெல்லாம் போயிடுச்சு. வெயில் வந்துச்சு. ஆமாம் ஷிட், வெயில் டைம் என்ன 10 பின்ன 8 மணிக்கு ஆரம்பிச்சது. 2 ஹவர். அதே ஹில் டாப்பில் இருக்கும், காற்று வாங்க சில்லுன்னு ஒரு அமைதியான ஒரு இடம். கீழே இருந்து மேலே வர்றதுக்கு 6 கிலோமீட்டர் ட்ரெக்கிங். அதெல்லாம் தாண்டி வர்றதுக்குள்ளே படாத பாடு போட்டணும். அதுவும் இந்த மேலே செங்குத்தான மலையில் ஏறும்போது காலெல்லாம் செத்துரும். ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்து இங்கே மேலே வந்து சில்லுன்னு காற்று வாங்கும்போது எதுவுமே ஞாபகம் இருக்காது, எல்லாம் மலை பீஸ் ஆகிடும். நீங்கள் கீழேருந்து மேலே வரத்துக்குள்ளே நிறைய சைன் போர்ட்ஸை பார்க்கலாம். அங்கங்கே எழுதியிருக்குவாங்க, பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணாதீங்க, பிளாஸ்டிக்ஸை தூக்கி போடாதீங்கன்னு. எதை செய்யாதுன்னு சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம ஆளுங்க வேணும்னு செய்வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பிளாஸ்டிக்ஸை அப்படியே தூக்கி போட்டிருப்பாங்க. வாட்டர் பாட்டிலை குடிச்சிட்டு, தண்ணியை குடிச்சிட்டு அங்கங்கே போட்டு போயிருப்பாங்க. நீங்கள் யாராவது சிவகங்கைக்கு போனீங்கன்னாக்கா இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. பிளாஸ்டிக்ஸ் கவர்ஸையும் சரி, வாட்டர் பாட்டில்ஸையும் சரி பேக்ஸில் வச்சுட்டு போய் கீழே டஸ்ட்பின்ஸ் இருக்கும், அங்கே போட்டுருங்க. இது என்னோடய சின்ன ரெக்வெஸ்ட். இந்த இடத்த நம்ம சுத்தமாக்கலனாலும் பரவாயில்ல, மற்றவங்க கூட சேர்ந்து நம்மளும் அழுக்காக்க வேண்டாம். மக்களே, கீழே இந்த மேலே வந்தீங்கன்னாக்கா அங்கே மேலே ஒரு நந்தி இருக்குது. எப்பயுமே சிவனுக்கு எதிர்க்காக தான் நந்தி இருக்கும். இந்த நந்தியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே மேலே ஒரு சிவன் கோயில் இருக்கும், அதையும் கவர் பண்ணிக்கலாம். சரி அர்த்தம் போகலாமா? வாங்க ஃபஸ்ட்டு இது மேலே அவங்க வரணும். ஒரு வழி பாதை மேலே போட்டு அது கல்வெட்டு கன்னடாவில் எழுதியிருக்கு. எப்பயுமே நந்தி சிவனை பார்த்த மாதிரி தான் இருக்கும். இதோ நந்தி அந்த கோயிலில் இருக்கு சிவன். இந்த மாதிரி செதுக்கி இருக்காங்க.
ரைட் சைடில் தானே சொல்லணும். ஆமாம், ஓகே, மிஸ் பண்ணிட்டோம். நீ எந்த பக்கம் வேணா சொல்லு, கேட்டு பாரு. चलो यार प्लीज दोस्तों எப்பவுமே ரைட்டில் தானே சொல்லுவாங்க. கேர்ஃபுல் ப்ரோ. அப்படியே கொஞ்சம் கீழே கட்டு போகும். மணி இல்லைம்மா, फोटो आ गया क्या இதை பிடிச்சோ. सर मेरा ये था आजा भाई खींच देना है 2 मिनट में करता हूँ ना कहाँ ये ऐसे कुछ सर அது அது உள்ளே பிடிச்சிக்கோ, அவ்வளோதான். அப்படி திரும்பி அது பிடிச்சிக்கிட்டு வந்துடு, நீ இறங்கி. ஆறு கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணது வந்ததுக்கப்புறம் நம்ம மலையோட டாப்பை ரீச் பண்ணுவோம். அண்ட் இந்த மலையோட 5வது கோவில் இது. இந்த கோவிலை ரீச் பண்ணும்போது நம்ம மலையோட டாப்பில் இருக்குவோம். சூப்பராக இருக்குது. உள்ள இந்த ரவுண்டாக வெல்க்கு இருக்குது. ரவுண்டாக வெல்க்கு தான் லைட்டாக வெல்க்கு ஆமாம், சூப்பராக இருக்குது. அது எண்ணெய் ஊற்றி கொளுத்திருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஷூ செருப்பு எல்லாத்தையும் இந்த லைனுக்கு வெளியே விட்டுட்டு போக சொல்லி கனடாவில் எழுதியிருக்குவாங்க. அந்த சிலர் எங்கள் ஷூவையும் விட்டுட்டு போயிருக்குவாங்க. அண்ட் இங்கே ஒரு நார்த் இந்தியன் கேங் வந்திருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஷூ போட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போயிருப்பாங்க. சிலர் சொல்லலாம் அவங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரியாது, கனடா படிச்சிருக்க மாட்டாங்கன்னு. அதனால் நாங்கள் பர்சனலாகவே எல்லாருக்கும் போய் சொன்னோம், இந்த மாதிரி ஷூ அந்த லைனுக்கு வெளியே தான் விடணும், ஷூ போட்டுட்டு உள்ளே வரக்கூடாதுன்னு. அங்கே இருந்து யாருமே கேட்கல. அந்த ஒரு கேங் வந்திருந்தாங்க, அந்த கேங்கில் இருந்தவங்க யாருமே அந்த வார்த்தையை கேட்கல. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதுக்கு நண்பர் ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்கள், அது வேறு மாதிரி ஒரு மாதிரி பிளாஸ்டாக இருக்கும். எதிர்பார்க்கவே இல்லை அந்த ஒரு விஷயத்த. அது இப்போ வரும் பாருங்கள். நீங்கள் யாராவது இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒயிட் லைனை தாண்டி ஷூஸை போட்டு போகாதீங்க. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துக்கான மதிப்பு மரியாதையும் நம்ம கொடுக்கணும். செருப்பு விடாமல் போனதுக்கு செருப்பு விடுற இடத்துலையே அவங்கள வர வச்சிட்டார் பத்தியா. என்ன பண்ண பார்த்தேன்.
ஜூஸ் பாட்டில் பிடிக்கணும் வந்துட்டு அது ஏறுற கோட்டா முடிஞ்சிச்சு இப்போ இறங்குற கோட்டா. ஆமாம், ஏறுறதுக்கு கீழே இருந்து மேலே ஏறி வர 2 hour ஆச்சு. டைம் என்னடா? 11:25. 12:25 மேலே டாப்பில். கீழே போய் டைம் எவ்வளோ நேரத்துக்கு கீழே ரீச் ஆகிறோன்னு பார்க்கலாம். நந்தி எப்பயுமே நந்தி சிவனை பார்த்த மாதிரி தான் இருக்கும். அதான் அந்த மேலே இருக்க கோயில், அதை பார்த்த மாதிரி தான் இந்த நந்தி இருக்கு. போகிற இடம்லாம் இந்த மாதிரி வழிப்பறி कोलकाता गॅस प्रमाणे बाट लावून सर्वात कोत आहे இது உனக்கு பங்கண்டா வெளியே சொல்லணும். మీరే బిర్యానీ ఎక్కువ వచ్చారు, మేము వచ్చాక 2 hour అయింది. போங்க தம்பி, எதுவுமே பேசலீங்க. நீ பத்தியா மேலே ஏறி இவரை மூச்சு வாங்கி உக்காந்து வந்தியடா. இவங்க பாடுறா இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். இங்கே நின்னா தான் காற்று நல்லா வரும். நின்று கொஞ்ச நேரம் காற்று வாங்கிக்கின்னு அப்படியே கீழே இறங்கிக்க வேண்டியதான். சே நோ டு பிளாஸ்டிக் அப்படி தான் போட்டுக்கிறாங்க. ஆனால் இங்கே பாரு மொத்தமாக பிளாஸ்டிக் தான் இருக்குது. மேலே இருக்கிற பெல் அடிக்கணும் வாக்கு குத்தியா இல்லையா? ஓ, அந்த பெல்லா? ஆமாம், அந்த பெல் அடிக்கிறதுக்கு இன்னும் டைம் கொடுக்கணும். நான் நினைச்சது நடந்துட்டான், அத்தை அடிக்கிறேன். என்ன நினச்சா அதை சொல்லு. ரெக்கார்ட் ஆகுதா? வானா விடு. சொல்கிறா. இல்லை, நான் சொல்ல மாட்டேன். உஷார் ஆகிட்டான். எப்படி செதுக்கியிருக்கானுங்க அங்கத்துலேருந்து இறங்கிக்கிறாங்க. ஆமாம், அப்படி இறங்கி மேலே போய் எழுதிக்கிறாங்க. ಜಾಗ ಬಿಡಲ್ಲ, ಜಾಗ ಬಿಡಲ್ಲ. ನನ್ನ ಜಾಬಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ ಬಿಡ್ಲಿ.
வருவியா? போதுமா? நான் வரப்போ. பேர் கிரில் கஷ்டப்பட்டானே, அவனோட கேமராமேன் கஷ்டப்பட்டு இந்த காட்டினீங்களாடா? இங்கே பாரு மம்மி, நான் ரொம்ப நல்லவன், இறங்குறது ஈஸி, அதனால தான் அதை என்ன கேப்சர் பண்ண வைக்கிறேன். ஏறுறது கஷ்டம், அதனால தான் அதை உன்னை கேப்சர் பண்ணியிருக்கேன். ஆனால் சமாளிக்கணும்னு வந்தாக்காடா ஒன்றுக்கப்புறம் தான் எல்லாருமே. Hesitate like this, you will not able to reach. Yeah, keep walking, do not look past them. பேக் உங்ககிட்ட இல்லை பஸ், சாரி. பாருங்க குரங்கு என்ன பாடுபடுத்துறான்ட்டு எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இவன் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபரான். கம்யூனிகேட் பண்ணாரு, நான் ஒருத்தரை சேவ் பண்ணியிருக்கேன். அவங்க கஷ்டப்பட்டாங்களே, உதவி பண்ணேன், இது குத்தமா? நீ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர், யூ ஷுட் சப்போர்ட் வைல்ட் லைஃப்டா. நம்மளும் வைல்ட் லைஃப்ல இருந்தா தான் வந்தோம். டேய், இன்னும் வைல்டு அனிமல்னு சொல்ல மாட்டாங்களா உன்னை? நான் சிட்டியில் இருக்கிறேன்னா அதனால சொல்ல மாட்டாங்க. இங்க பாத்தியா, ஏதோ காட்டுக்குள்ள போற மாதிரியே இருக்குது. ஜாலியா யார் தூக்குனாலும் மேலே ஏறிடும் போல. தூக்குனியா? பாக்கலையா நீ? இல்லையா? அந்த ஆண்டியை பிடிச்சி வச்சேன், இந்த பிடிச்சாக என் மேலே தான் ஏறி பேக் மேலே எகிரிச்சு. அது பார்த்தேன், உன் மேலே ஏறிந்த பார்த்தேன், தூக்கிந்து பார்க்கலாம். இப்படி கை பிடிச்சேன், கை மேலே ஏறி வந்துச்சு. கோயில் ரீச் ஆகிட்டோம். பாப்பா
கிருமிகள். ஒரு ஜோடி சொன்ன நம்பி சிங்கிளாக தான் இருப்பான். இங்கே ஒரு கேம்பஸ் சூடா சோமன் நாட்டில் போகிறான். மேபி கிங். இவங்க டேலண்ட்டை பாராட்டணும். பெயிண்ட் டெஸ்ட் அதுக்கு மேலே எதுக்கு எழுத்துனாங்க, பெயிண்டிலே எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்தோட பேர் பாத்தாளகங்கை. இது பூமிக்கு அடியிலேருந்து இந்த தண்ணி வர்றதுனால இதை அப்படி கூப்பிட்றாங்க. அதுவும் இல்லாமல் வரண்ண தேவி அப்படின்ற கடவுள் பிஜாசுரா அப்படின்ற ஒரு அரக்கனை சம்ஹாரம் பண்ணதுக்கப்புறம் தன்னோட தாகத்தை தீர்த்துக்கிறதுக்காக இங்கேருந்த மலையை ரெண்டாக பொழந்தப்போ பூமிக்கு அடியிலேருந்து தண்ணி வந்ததாக சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இது வெயில் காலத்துலேயும் தண்ணி குறையிறதில்ல, அண்ட் மழை காலத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி அதிகமாகிறதில்லன்னு சொல்லப்படுது. செம்ம சூப்பராக இருக்குது. வா, இது எதிர்பார்க்கவே இல்லை நான். ஆமாம், ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். பார்த்தாலே பார்த்தாலே பயமாகுது. அதை இது உண்மையிலே மம்மி இங்கே வந்தால் கொஞ்சம் பயம் வருது ஆட்டோமேட்டிக்காக. பயப்படாது, இப்போ நல்லா குஞ்சு ஆகிடும் இல்லையா? அவ்வளோ க்ளீனாக இல்லை போல. அது 2 மலை இல்லையா, அங்கே பாரு ஓப்பனில் இருக்குது. ஸோ டஸ்ட்டெல்லாம் வரும். போ நீ போ, ஒரு கை கொடுறா. கை கொடுக்கணுமா? பயப்படாத. இதுக்கு நான் கேட்ட கை. இந்த பாத்தாளகங்கை நீங்கள் கீழேருந்து மேலே வரும்போது உங்களுக்கு ரைட் சைடில் கிடைக்கும். இதை நிறைய பேர் அப்சர்வ் பண்ண மாட்டாங்க. முதல் வாட்டி வந்தப்போ நாங்களும் இதை அப்சர்வ் பண்ணல. இந்த வாட்டி மேலே இருக்கிற யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி பாத்தாளகங்கைன்னு ஒரு இடம் இருக்குன்னு. அதனால் நம்ம கீழே வரும்போது இதை அப்சர்வ் பண்ணி இந்த இடத்துக்கு போனோம். இங்கே யாருன்னா வந்தீங்களா மறக்காமல் இந்த இடத்தையும் பாருங்கள். இது ஒரு நல்ல ஸ்பாட் பார்க்குறதுக்கு. ஓவராலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் இது ஒன் டே ட்ரிப்புக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டுன்னு நான் சொல்லுவேன். பெங்களூர்ல அரௌண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு 51 கிலோமீட்டருக்கு விட்ட வரும். அண்ட் இந்த ட்ரெக்கிங்ஸ் 6 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் கீழே மேலே பொறுத்து ஒரு 5 கோயில் இருக்கும். அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் உங்களுக்கு. பெங்களூர்லேருந்து ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் லிஸ்ட்டில். அண்ட் ஒரு வாட்டி அதை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த ட்ரிப்பு. நீங்கள் காத்தால ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா மேலே போயிட்டு வரதுக்குள்ளேயே கரெக்டாக மத்தியானம் ஆயிருக்கும். நீங்கள் கீழே வரும்போது மத்தியானம் கரெக்டாக இந்த இடத்துல அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணியிருக்குவாங்க.
நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே போய் அன்னதானம் சாப்பிட்டு ஆறாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாம். உள்ளே அன்னதானம் போடுவாங்க. அதுக்கப்புறம் டொனேஷன்ஸ் இருக்குது. டொனேஷன் கொடுக்குறவங்க கொடுக்கலாம். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. அன்னதான சாத்திரத்து உள்ளே வந்தீங்கன்னாக்கா இப்படி தான் இருக்கும். அங்கே பிளேட்ஸ் இருக்கும். பிளேட்ஸ் எடுத்துகிட்டு போய் சாப்பாடை வாங்கி சாப்பிடுங்க. அன்லிமிட்டடாக போடுவாங்க. எவ்வளோ சாப்பாடு கேட்டாலும் போடுறாங்க. அதுக்காக சாப்பாடை வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த பிளேட்டை எடுத்துகிட்டு போய் கழுவி அதே இடத்துல வச்சுருங்க. வீடியோ ஓகே காய்ஸ், இதோட இந்த சிவகங்கை ட்ரக்கிங் வீடியோ முடியுது. உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய்.